வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SQL இன்ஜெக்ஷன். ஓகே, பட் ஆனால் எப்படி SQL இன்ஜெக்ஷன் நம்ம ஆட்டோமேட் பண்ணி விடுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம SQL இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து மேனுவலாக நம்ம கொடுத்துருந்தோம் எல்லாத்தையுமே. ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேனுவலாக மெத்தடில் போகிறது பெஸ்ட். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கெண்டில் என்னென்ன மாதிரி queries கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராசஸை ஃபுல்லாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக வேலையை முடிச்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் சூப்பரான ஒரு டூலை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த டூல் நேம் வந்து பார்த்திங்கன்னா SQL மேப். ஸோ அந்த டூலை தான் வச்சு நம்ம எப்படி ஒரு SQL இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வல்னரபிள் வெப் ஆப் வச்சுருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் வல்னரபிள் வெப் ஆப்பில் வந்து லெட் மீ ஃபைண்ட் அவுட் தி பேராமீட்டர். ஓகே, ஸோ இந்த வெப் ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதில் பேராமீட்டர் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ போஸ்டர்ஸ்க்கு போகிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ நார்மலாக நம்மளுக்கு SQL இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து பார்ப்போம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SQL எரர் டேரெக்டாக டேட்டாபேஸ்லேருந்து டேரெக்டாக வருது. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வெதர் ஐ கேன் ஏபிள் டு பேலன்ஸ். ஓகே, ஸோ ஓகே பேலன்ஸ் ஆகலை. ஸோ லெட் மீ டேக் அவுட் தி சிங்கிள் கோட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட் மீ ட்ரை. ஓகே, இட் இஸ் டூ ஸ்லோ. ஐ டோன்ட் நோ வை. வெரி ஸ்லோ. திஸ் சைட் இஸ் வெரி ஸ்லோ. ஓகே, ஸோ வேறு ஏதாவது சைட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே காய்ஸ், ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டெமோ சைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேராமீட்டர் ஐடி எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ டு ப்ரௌஸ் கேட்டகரி. ஸோ அதுக்குள்ளே போஸ்டர்ஸ்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேராமீட்டர் ஐடி பாஸ் ஆகுது. ஸோ நார்மலாக எப்படி நம்ம செக் பண்ணுவோம், சிங்கிள் கோட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஆப்வியஸாக எனக்கு டேட்டாபேஸ் எரர் வருது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பக்கத்தில் -ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, பேலன்ஸ் ஆகலை. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், அந்த சிங்கிள் கோட்டை எடுத்துடுறேன். பிகாஸ் அவங்க ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் கோட் தான் யூஸ் அவங்க ஆக்சுவலாக சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணலை இதுக்கு. ஸோ லெட்ஸ் மீ கிவ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேஜ் ப்ராப்பராக லோட் ஆகுது வித் மை கமெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் லிங்க் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த கமெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணணும் கைஸ். காப்பி பண்ணிவிட்டு ஸோ எதுக்காக நான் ஆக்சுவலாக இப்போ இதை காப்பி பண்ணுறேன்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, நான் கமெண்ட் கொடுத்து நான் பேலன்ஸ் பண்ணால் எனக்கு பேஜ் ப்ராப்பராக லோட் ஆகுது. ஸோ இதில் SQL இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபர்மேஷனுக்கு நான் இந்த லிங்க்கை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதில் சிங்கிள் கோட் தான், நீங்கள் சிங்கிள் கோட் எதுவுமே காப்பி பண்ணிக்க கூடாது, ஜஸ்ட் லிங்க்கை மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ என்னோட இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ SQL மேப். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எப்படி SQL மேப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா SQL மேப் ஸ்பேஸ் -u வந்து நீங்கள் URL மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ நான் அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு அந்த URL கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் கோட் எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன், ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்கேன். கடைசியில் -dbs அப்படின்னு கொடுக்குறேன். எதுக்காகனா டேட்டாபேஸ் சிஸ்டம்னு எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் சைட்டோட டேட்டாபேஸை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்டர்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து பேக்கெண்டில் இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணோம் ஃபுல்லாக. ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக முடியும். பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அது ட்ரை பண்ணி நம்மளுக்கு பேக்கெண்டில் இருக்க டேட்டாபேஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதில் ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா. ஸோ அது டேட்டாபேஸ் கிடையாது, ACUART தான் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இப்போ டேட்டாபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ டேட்டாபேஸ் கிடச்சது நம்ம என்ன எடுப்போம் நார்மலாக டேபிள்ஸ். ஸோ அந்த டேபிள்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணனா சேம் அதே லிங்க்கை நம்ம அப்படியே அதே கமாண்டை எடுத்துகிட்டு -dbs மட்டும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு -D கொடுக்கணும். -D மென்ஷன் பண்ணால் அந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸோட நேமை மென்ஷன் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ -D ஸ்பேஸ் ACUART அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக மெத்தட். ஸோ -D கொடுத்துட்டு ACUART. இப்போ நம்ம என்ன தேட போகிறோம், டேபிள்ஸ். ஸோ
டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் கடைசியில். ஸோ இப்போ என்டர்னு கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள்ஸை மட்டும் இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ள இருக்க டேபிள்ஸை மட்டும் அப்படியே ஃபெச் பண்ணி கொண்டு வந்துருக்கு. மொத்தம் 8 டேபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டேபிள்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேபிள் நம்ம யூஸ் பண்ணோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ். ஓகே, ஸோ -caps T கொடுக்கணும். caps T கொடுத்துட்டு ஸ்பேஸ் யூசர்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணோம். ஓகே, அண்ட் இப்போது டேபிள்ஸ்குள்ளே ஆப்வியஸாக என்ன இருக்க போகுது? காலம்ஸ். ஸோ காலம்ஸ் எடுக்கலாம். COLUMNS. ஓகே, காலம்ஸ். இதை கொடுத்துட்டு நான் என்டர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக உள்ளே இருக்க காலம்ஸை ஃபெச் பண்ணோம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காலம்ஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? காலம்ஸ்குள்ளே ஆப்வியஸாக என்ன இருக்க போகுதுன்னா டேட்டா தான் இருக்க போகுது. ஸோ எல்லா டேட்டாவும் நம்ம ஒன் ஷாட்டில் நம்ம டம்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபுல்லாத்தையும் நான் எல்லா டேட்டாவும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த காலம்ஸை நான் எடுத்துட்டு -FN காலம்ஸ் இருந்துச்சுல அதை மட்டும் நான் டெலீட் பண்ணிவிட்டு -FN டம்ப் அப்படின்னு கொடுக்குறேன். -FN டம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆக போகுதுன்னா அந்த எடுத்திருக்க எல்லா காலம்ஸில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் நம்மளோட டெர்மினலில் அதை ஷோ பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது காலம் எடுத்துருச்சு. இருக்கிற do you want to store the hashes of a temporary file for further processing with other tools? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக சம் ஹேஷ் ஃபைல்ஸ் எல்லாம் அது கண்டுபிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் நோன் கொடுத்துட்றேன். அண்ட் அந்த கேப்சர் பண்ணியிருக்க அந்த ஹேஷ் ஃபைல்ஸை நான் வந்து டிக்ஷனரி பேஸ்ட் அட்டாக் மூலிமா உங்களுக்கு கிராக் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் கிராக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் கொடுங்க. இப்போதைக்கு நான் நோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக அந்த யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள்குள்ளே இருந்த ஃபைல்ஸ் இதெல்லாமே. ஓகே, நம்ம பார்த்த காலம்ஸில் தான். ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டோட வேல்யூஸ் இது தான். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, ஒரு ஈஸி மெத்தட் மூலிமா நம்மளால் SQL இன்ஜெக்ஷன் மூலிமா ஈஸியாக நம்மளால் டம்ப் பண்ண முடியுது. ஓகே, ஸோ SQL மேப் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக நம்ம ப்ராப்பர் கமாண்ட்ஸோட கொடுத்துட்டோன்னா உங்களோட SQL இன்ஜெக்ஷனை ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் கைஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.